பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமான் முன்னாடி விளக்கை ஏத்திட்டு அன்னைக்கு நாள் முழுதும் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாத்தீங்கன்னா நம்ம மனசார மனம் உருகி முருகர் கிட்ட படிக்கணும். அப்படி படிக்க முடியாதவங்க வெளியே போய் தான் ஆகணும், ஆபீஸ் போகணும்ன்ற கட்டாய நிலைமையில இருக்கிறவங்க மனம் முழுசும் பாத்தீங்கன்னா முருகனை நினைச்சு ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட செயலையும் சரி எண்ணத்திலையும் சரி நீங்க பாக்குற விஷயத்திலையும் முருகனை நினைச்சிட்டு இருங்க. இப்படி நீங்க விரதம் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட உங்களால முடிஞ்ச ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க முருகன் கிட்ட என்ன கோரிக்கை வச்சீங்களோ அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாரு. நான் சொல்ற இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம். இதை கண்டிப்பா செஞ்சு உங்க லைஃப்ல இருக்க கஷ்டங்களை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கோங்க.